தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டில் வென்றது யார், கள நிலவரம் என்ன, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டியிட்டு 24,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஓட்டுக்கு ₹1 கூட பணம் கொடுக்காமல் நாம் தமிழ் கட்சி 24,000 வாக்கினை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக 1,14,000 வாக்குகளை பெற்றிருந்தாலும் இவர்கள் இந்த வாக்கினை பெறுவதற்கு எத்தனை கோடி செலவு செய்தார்கள் என்பது மக்கள் அனைவரும் அறிந்ததே. தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி வைரலாக பரவிட்டு இருக்குங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் உண்மையான வெற்றி யாருக்கு என்பதுதான் இந்த பதிவு. குறிப்பாக அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், கொங்கு மக்கள் தேச கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அனைத்திந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியா, மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி, இவர்களுடன் திராவிட கழகம் மற்றும் சில்லறை இயக்கங்கள், இவை எல்லாவற்றுக்கும் மேலே அதிகாரம், அதற்கு மேலே பணம், இவை அனைத்தும் சேர்ந்து டிஎம்கே வாங்கிய வாக்கு 1,14,439 வாக்குகள். அதிகாரம், பணம், கூட்டணி பலம், இவை எதுவும் இல்லாமல் எங்கள் தமிழ் உறவுகளின் மீது வைத்த நம்பிக்கை ஒன்றை வைத்துக்கொண்டு நாம் தமிழ் கட்சி வாங்கிய வாக்கு 24,151 வாக்குகள். இதில் எது உண்மையான வெற்றி என்பதை மக்களின் சிந்தனைக்கே விட்டு விடுவோம் என்பதுதான் இந்த பதிவு. நீங்களே யோசிச்சு பாருங்கள். மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் 24,000 மக்கள் காசு பணம் இதற்கு மதிப்பு கொடுக்காமல் தமிழ் தேசிய அரசியலை வெல்ல வைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான வெற்றி என்பதுதான் பொதுவான மக்களின் கருத்தாக இருக்குங்க. இதில் நாம் தமிழர் கட்சி சாத்தியப்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.